வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் புளிச்சாப்பாடும் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு துவையிலும் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். புளியோட அளவு 25 கிராம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இந்த புளிக்கரைசல் நல்லா கொதிக்கட்டும். புளிக்கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் வெல்லத்தையும் சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பேனில் 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெள்ளை எள். கருப்பு எள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் இதை கருகாத அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி காய்ச்சல் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பவுடரை போட்டுடலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 30-40 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துடலாம். 1/2 கப் அரிசியில் சாதம் அடித்து வச்சுருக்கேன். இது 6 கப் அளவு சாதம் வந்திருக்கு. இதை போட்டு கலந்து விட்டுடலாம். 1/2 கப் அரிசியோட அளவு 300 கிராம். அருமையான சுவையில் நம்மளோட புளி சாதம் ரெடி ஆயிருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 3 வரமிளகாய், 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். நாலு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை தோல் எடுத்து வச்சுருக்க இதை போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 கப் அளவு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு வறுபட்டது போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற புளி சாதத்தையும் அதுக்கு பொருத்தமான தேங்காய் நிலக்கடலை துவையலையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.